நான் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த ரெசிபி வந்து எல்லாருக்கும் விருப்பமான உங்களுடைய குழந்தை பருவத்தை நினைவூட்டக்கூடிய வகையில் அமையப்போகுது. நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்கிங் சேனல். இது செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து அதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இந்த வெல்லம் ஒரு பக்கம் கரையட்டும். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கிறேன். இந்த அளவை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய பொரி வந்து நல்லா வந்து பொல பொலன்னு இருக்கணும். அதாவது கையிலேருந்து எடுத்து இந்த மாதிரி அமுக்கணும் அப்படின்னா நல்லா சவுண்டு வரணும். இந்த மாதிரி பொரியை பயன்படுத்திக்கோங்க. அப்படி பதத்து போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. பொரி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இந்த பாத்திரத்தில் சேர்த்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த வெல்லத்தை வந்து தனியாக எடுத்துட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து இந்த வெல்லத்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம சேர்த்தக்கூடிய வெல்லத்தில் வந்து சில மண் தூசி எல்லாம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த வெல்லத்தில் வந்து மண் இருந்திருக்கு. இப்போ ஃபில்டர் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த ஃபில்டர் பண்ண சேர்த்த இந்த கடாயில் சேர்த்த அந்த வெள்ளைப்பாகை நல்லா கலந்து விடுங்க. வெள்ளைப்பாகு வந்து நமக்கு தேவையான பக்குவம் வரணும். எந்த அளவுக்கு பக்குவம் வரணும் அப்படின்னா கட்டி பதம் வரணும். அதாவது கல் மாதிரி வரணும் பாகு. அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பாகுலேருந்து ஒரு சொட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லா கட்டியாக விழணும் அந்த தண்ணியில். இப்போ வந்து இது பக்குவம் கிடையாது. அதனால் மறுபடியும் நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கலந்து விட்டுருங்க. மறுபடியும் ஒரு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் விட்டு பாருங்கள். இப்போ வந்து ஓரளவு கட்டியாக வந்திருக்கு. இது கிடையாது பக்குவம். மறுபடியும் ஹையில் வச்சுட்டு நல்லா 2 நிமிஷம் கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு வந்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். ஒரு சொட்டு விட்டு பாருங்கள். ஓரளவு வந்து திக்காக வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுவும் கிடையாது பக்குவம். இது வந்து தக்காளி பக்குவமாக இருக்குது. இன்னும் நமக்கு வந்து போட்டதும் நல்லா கல் மாதிரி இருக்கணும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு வந்து இப்போ வந்து தண்ணியை எடுத்து மெதுவாக விட்டு பாருங்கள். நம்ம விட்டதுமே வந்து அந்த பாகு வந்து மொத்தமாக கட்டியாக ஒரே இடத்துல நிற்கிது, பிரிஞ்சு போகலை. இப்போ நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மெதுவாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கையில் வராது அவ்வளோ சீக்கிரம். இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் அந்த பாகை எடுத்து கையில் உருட்டி அந்த தட்டில் வெறுந்தட்டில் போட்டிங்கன்னா சத்தம் வரணும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா கட்டியாக எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டு அந்த தட்டில் போடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சத்தம் வருது. இதுதான் பக்குவம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பொரியை வந்து இதில் சேர்த்துருங்க. பொரியுடைய அளவு பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் வெல்லம் சேர்த்தோம், 3 கப்பு பொரி. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. போட்டதும் நல்லா கலந்து விடுங்க. அந்த சூட்லேயே வந்து அந்த பொரி வந்து அந்த வெள்ளைப்பாகோடு நல்லா கலக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. பாகு ரெடியான உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இந்த பொரியை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வேகமாக கலந்து விடுங்க. இந்த நேரத்தில் வந்து வாசமனத்துக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக இதை வந்து மெதுவாக கீழே இறக்கி வச்சுட்டு இந்த சூட்லேயே வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதை கையில் வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூனில் வந்து நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை வந்து கையில் தடவிக்கோங்க. கையில் தடவிட்டு 2 கையிலையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் தண்ணி பயன்படுத்தலாம். ஆனால் வந்து நீங்கள் தண்ணி பயன்படுத்தி உருண்டை பிடிச்சிங்க 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நெய் போட்டு உருண்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 மாதம் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவில் வந்து பெரிய உருண்டையோ இல்லைன்னா சிறிய உருண்டையோ அளவு எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. 1 by 1 பிடிச்சிக்கோங்க. ஒன்று மட்டும் முக்கியம், நீங்கள் வந்து அந்த சூட்டாக டக்குன்னு பிடிக்கணும். கை சுடத்தான் செய்யும், ஆனால் வந்து டக்குன்னு பிடிச்சிருங்க. அப்போ தான் வந்து நமக்கு எதிர்பார்த்த மாதிரி பக்குவம் வந்து கிடைக்கும். நான் வந்து வேகமாக டக்குன்னு பிடிச்சிருந்தேன். சூடோடு பிடிக்கிறதுனால உங்கள் கூட இருக்கவங்களையும் சேர்த்து பிடிக்க சொல்லுங்கள். டக்குன்னு சீக்கிரம் முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லாம் வந்து ஒரே சைஸில் வந்து அளவெடுத்து பிடிச்சிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் மெதுவாக பிடிச்சிக்கோங்க.
நம்ம சேர்த்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 15 உருண்டை கிடச்சிச்சு. பாருங்கள், அந்த பாத்திரம் நிறைய நிறைஞ்சிருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாதக்கணக்கில் வச்சு குழந்தைகள் கேட்கும்போது வந்து நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். மேலும் இந்த பொரி உருண்டை வந்து யாராருக்கு பிடிக்கும், விரும்பி யார் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பொரி உருண்டை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ.